கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:15. மத்தேயு 22:15. Matthew 22:15. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? இவங்க வேண்டுமென்றே எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியம் செய்யறாங்க. பரிசேயர் என்ன பண்றாங்க? இவங்க இது நீங்க மத்தேயு 22வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். கல்யாண விருந்து ஓமானத்தை குறிச்சு பார்த்தோம். இந்த ஓமானம் எதற்கு அவங்க எப்படி கர்த்தரை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுச்சு. அவங்களுடைய இருதயத்துல எவ்வளவு கடினமான தன்மை எப்படி இருக்கிற காட்டுது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால இப்ப அவங்களுக்கு இந்த ஓமானத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சு. சோ இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவர் தங்களைத்தான் பேசுறாரு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும்? தாங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நாங்கள் இப்படி இருந்துட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்பி அவர்கிட்ட வந்திருக்கணும். மாறாக அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டதுனால அவரையே எப்படி கொலை செய்யலான்னு பாக்குறாங்க. என்ன பண்றாங்க? யோசனை பண்றாங்க. அதாவது கவுன்சில் பண்ணக்கூடிய ஒரு திட்டமிட்டு அவரை எப்படி நம்ம அவரை அட்டாக் பண்றது. ஏன்னா அவங்க எல்லாம் கூடி ஒரு 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 திட்டம் போட்டு, ஏன்னா இது நீங்க ஒரு சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு எதிராக ஒரு செய்யக்கூடிய காரியம் அவங்க உணர்வு பூர்வமா அப்படியே ஒரு திட்டமிடாம ஒரே கோபத்துல அவங்க அடிச்சிட்டாங்க, அதனால திருப்பி அடிச்சிட்டேன், அந்த மாதிரி இல்ல. ஆனா இந்த பரிசேயர்கள் என்னன்னா, நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு. ஆனா ஒரே ஒரு காரியத்துல மட்டும் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படனா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஏன்னா சங்கீதம் 2வது சங்கீதத்துல பாக்குறோம் இல்லையா? ஏன்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவனுக்கு எதிராக, அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு எதிராக அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க? பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி எப்படியாவது அவரை அவர் சொல்றதுல நாங்க எப்படி அவரை பிடிக்க முடியும். அதாவது அவர் சொல்லுவது சத்தியம், அந்த சத்தியத்தை நாங்க கேட்கணும் அப்படிங்கிறது இல்ல எங்களுக்கு தெரிஞ்சதும் அவருக்கு தெரிஞ்சதை நாங்க கேட்டு எது உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல. மாறாக அவரை எப்படி ஒரு வலைய விரிச்சு எப்படி பறவைகளை பிடிப்பாங்களோ, இல்ல ஒரு வலைய விரிச்சு எப்படி மீன்களை பிடிப்பாங்களோ, அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? அவருக்கு எதிராக நம்ம எப்படி அவரை அகப்படுத்தணும்? எதுல? அவருடைய பேச்சிலேயே. அதாவது வேற இல்ல, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையவே நம்ம எப்படி திரிச்சு அவரை எப்படி நம்ம மாட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவங்க எல்லாம் கூடி ஆலோசனை பண்றாங்க. என்ன காரணம்? இப்ப அவருடைய செய்தியை நம்ம தோற்கடிக்க முடியலன்னா, செய்தி சொன்னவரை அவருடைய மரியாதையை நமக்கு எடுத்துருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த செய்தி போயிடும் இல்லையா? அதத்தான் அவங்க டிசைட் பண்ணி பண்றாங்க. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அதாவது இதுல ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. எல்லாருடைய இருதயத்தின் யோசனையை தெரிஞ்ச தேவன் அவரு. இப்ப அவரை பிடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன சொல்லுவாரோ அதை பிடிப்போம்னு சொல்லக்கூடியதா. இப்ப இந்த பரிசேயர்களுக்கு கொஞ்சமா தெரியணும்ல, அவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னா அவர் பாக்குறாரு. அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத பாக்குறாரு. அவங்களுடைய ரகசியம் என்னன்னு சொல்லி பாக்குறாரு. இப்ப அவருக்கு முடியுமா? அது மாத்திரமல்ல, அவருடைய பேச்சுல எப்படி பண்ண முடியும்? அவர் தான் பிரமாணங்களை கொடுத்தாரு, அவர் தான் சத்தியத்தை கொடுத்தாரு, அவர் தான் அவங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கைய வெளியே ரகமா கொண்டு வந்தாரு. அப்ப என்ன, ரொம்ப ஈஸியா அவங்க மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா இவர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்ப என்னன்னா, இதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, ஒரு கடினப்பட்ட இருதயம். அதனாலதான் எபிரேயர் 3வது அதிகாரத்துல திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லும் போது, சங்கீதம் 110வது சங்கீதத்துல சொல்லப்பட்ட வசனத்தை சொல்லி, இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்துல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துறது போல கடினப்படுத்தாதிருங்க.
அப்ப என்னன்னா, ஒரு கடினப்பட்ட இருதயம் எப்போதும் சத்தியத்தை எதிர்த்து நிற்கும். அது என்னதான் கிருபை அவங்கள எதிர்கொண்டாலும் அவங்க கிருபையை நிராகரித்து விட்டு அவர்கள் எங்க இருந்து சத்தம் வருதோ அந்த சத்தத்தை அடக்க பார்ப்பாங்களே ஒழிய அந்த சத்தத்தை கேட்டு திருந்த மாட்டாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இந்த தேவ செய்தியை கேட்டு உங்க இருதயம் மெல்லிய இருதயமாய் இருந்து, ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாய் உமக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இதோ கடினப்பட்ட இருதயம் எப்போதும் சத்தியத்தை எதிர்த்து நிற்கும். அது கிருபையோட வந்தாலுமே அதைத்தான் செய்யுங்கிறத நாங்க புரிஞ்சு கொண்டோம். அதனால நாங்க மெல்லிய இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.